ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரியல் கிரிக்கெட் 24ல் வந்துட்டு எப்படி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத வந்து எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மிஷினுக்குள்ளே போய்க்கோங்க. என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது ஃப்ராங்க்லின் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும், அம்பத்தி ராய்டு வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கணும், 6 பாலுக்கு 21 ரன் அடித்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மிஷினை. சரி வாங்க கேம்குள்ளே போய்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பால் நான் வந்து ஆட போகிறேன். எப்படின்னு பாருங்கள் நல்லா. அதாவது எந்த பால் நீங்கள் ஆடினாலும் லாஃப்டரில் மட்டும் கொடுத்து வந்து ஷார்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் பால் நான் வந்து ஆட போகிறேன். பால் வந்து ஒரு பால் 2 பால் மிஸ் ஆனால் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் 4 பாலில் வந்துட்டு நீங்கள் ஆடிக்கலாம். இல்லாட்டி அதுக்கு ஒரு விளம்பரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வரணும். 2வது பால் நான் ஆடுறேன் பாருங்கள். எனக்கு வந்து 2வது பாலுமே அந்த டைம் சரியாக படலை, அவுட் ஆகிட்டேன். அதனால் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அவுட் ஆகிட்டா பரவாயில்ல, ரிவ்யூ பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு விளம்பரம் பார்த்துட்டு. இப்போ திரும்ப நான் வந்து 2வது பால் ஆடுறேன். எப்படி ஆடுறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து 6 போகலை, பவுண்ட்ரி தான் போனது. 4 போயிடுச்சு அந்த பால். அதனால் எனக்கு வந்து கவலை இல்லை. மிச்சம் 4 பால் இருக்குது. 4 பாலுக்கு ஃப்ராங்க்லின் 2 சிக்ஸும் அம்பத்தி ராய்டு ஒரு சிக்ஸும் அடிக்கணும். எப்படி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பால் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக டைமிங்கும் செட் ஆனதுனால எனக்கு 6 போனது அந்த பால். இப்போதைக்கு ஃப்ராங்க்லின் வந்து அவருடைய வேலையில் பாதியை முடிச்சிட்டாரு. இப்போ இன்னும் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு 6 அடிக்க வைக்கணும் அவரை. நெக்ஸ்ட் பால் பாருங்கள் நான் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன் அப்படின்றத. இப்போ நான் வந்துட்டு 4வது பால் ஆட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஷாட்டை வந்து க்ரெஷர் நவுத்தணும், எந்த டைமிங்கில் வந்து லாஃப்டர் ஷாட்டை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த பால் நல்லா டைமிங் கிடச்சனால இந்த பாலும் 6 போயிடுச்சு. அதாவது ஃப்ராங்க்லின் வந்து அவருடைய வேலையை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அடுத்து ராய்டு வந்து ஒரு 6 அடிக்கணும். அதுக்காண்டி ராய்டுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைக்கை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். அதில் ராய்டு வந்து ஒரு 6 அடித்தா தான் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் வந்து ராய்டுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்கறனால ஒரு சிங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். சிங்கிள் எடுக்கும்போது நீங்கள் வந்து கவனமாக கொஞ்சம் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பால் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ராய்டுக்கு வந்து ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராய்டு வந்து அவருடைய முயற்சியால் ஒரு 6 அடித்து வின் பண்ணணும் மேட்சை. சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எங்கே க்ரெஷர் நவுத்திருக்கேன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த பால் டைமிங் கிடைக்கல. அதனால் வந்து எங்கேயுமே 4ம் போகல, 6ம் போகல. நான் வந்து ரன் அவுட் ஆகிக்குவேன் இந்த பாலில் வந்து. எதனால் அப்படின்னா எனக்கு அதான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றனால ரன் அவுட் ஆகிட்டா ரிவ்யூ பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் நீங்களும் இந்த வந்து உங்களுக்கும் இந்த நிலமை வந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ரன் அவுட் ஆகிட்டு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஆனால் ராய்டு வந்துட்டு ஒரு 6 அடித்தா தான் சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஷாட்டில் வந்து நான் அடித்தேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த சைடு க்ரெஷரை நவுத்தணும், எப்படி வந்து டைமிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். நானும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 ஸ்டார்ஸுமே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.